வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். என்னுடைய சேனல்ல நான் போஸ்ட் பண்ற வீடியோ இதுதான். இந்த வீடியோல மெஷின் அவர் ரேட்டை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் இஸ் மெஷின் அவர் ரேட்? மெஷின் அவர் ரேட்னுடைய பர்பஸ் என்ன? மெஷின் அவர் ரேட் எப்படி கால்குலேட் பண்றது? எந்தெந்த இண்டஸ்ட்ரியில மெஷின் அவர் ரேட் அப்ளை ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணலாம். வாட் இஸ் மெஷின் அவர் ரேட்? Machine hour rate is the cost of using a machine for 1 hour. அதாவது ஒரு மெஷின் ஒரு மணி நேரம் இயங்குச்சுன்னா அதுக்காக ஆகக்கூடிய செலவு தான் மெஷின் ஹவர் ரேட். இதனுடைய கீ ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when production mainly based on machines, then labor hour rate is not a right one to absorb the overheads to products. Machine hour rate gives a more realistic absorption of overheads. அதாவது ஒரு கம்பெனியில் லேபர் யூசேஜ் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படிங்கும் பொழுது ஓவர் ஹெட்ஸை நம்ம ப்ராடக்ட்டுக்கு பேஸ்ட் ஆன் லேபர் ஹவர்ஸ் நம்ம அப்சார்ப் பண்ணலாம். பட் நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. லேபருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மிஷின்ஸ் வந்துடுச்சு. ஸோ வி கேனாட் ஸ்டில் ஃபாலோ த லேபர் ஹவர்ஸ் as a basis for absorbing the overheads to the products. ஸோ அதுக்காக மிஷின் ஹவர் ரேட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. So based on machine hours usage, we can absorb the overheads to the product, which gives some more realistic absorption. Formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, total machine related cost divided by total machine hours. Main purpose of machine hour rate. The purpose of calculating machine hour rate is to ensure accurate distribution of factory overheads to the products based on the machine usage. அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான மெஷின் ஹவர்ஸ் எவ்வளோ யூசேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கும் பொழுது மெஷின் ஹவர் ரேட் பேஸ் பண்ணி நம்மளால் அக்யூரேட் ஓவர் ஹெட்ஸை ப்ராடக்ட்டுக்கு அப்சார்ப் பண்ண முடியும். மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் அக்யூரேட் ப்ராடக்ட் காஸ்டிங். மெஷின் ஹவர் ரேட் மூலமாக நம்மளால் ஓவர் ஹெட்ஸ் அதாவது ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸை நம்ம அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியும். இதனால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆகக்கூடிய டோட்டல் காஸ்ட்டை ரொம்ப அக்யூரேட்டாக டிட்டர்மைன் பண்ணலாம். Helps in pricing decisions. Since machine hour rate is helping the organization to calculate the product cost accurately, it helps the organization to take the pricing decisions. Budgeting and cost control. Machine hour rate concept ஒரு மெஷினுடைய ஐடில் டைம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதே சமயம் அந்த மெஷினுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸும் பண்ணுறதுக்கு சில ஆப்ஷன்ஸை கொடுக்கும். கம்பேரிங் காஸ்ட் எஃபிஷியன்சி. அதாவது கம்பெனிஸில் நிறையா மிஷின்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு மிஷினுடைய எஃபிஷியன்சி என்ன, அந்த மிஷின் எக்கனாமிக்கலாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளால் கேதர் பண்ண முடியும். மெஷின் ஹவர் ரேட்டை நாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டு மெஷின் ரிலேட்டட் காஸ்ட்டை நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மெஷின் ரிலேட்டட் காஸ்ட் எல்லாமே நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டெப்ரிஷியேஷன். கண்டிப்பாக ஒரு மெஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே அங்கே தேய்மானம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ டெப்ரிஷியேஷன் ஆஃப் த மெஷின் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதே சமயம் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். மெஷின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் இன்சூரன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு ஃபயர் அல்லது சம் அதர் டேமேஜஸ்னால வந்துட்டு மெஷினுக்கு ஏதோ பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்பெனிஸில் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், கண்டிப்பாக மெஷின் யூசேஜ் இருக்கும் பொழுது ஸ்பேர் பார்ட்ஸ் யூசேஜும் கண்டிப்பாக இருக்கும். அந்த காஸ்ட்டை கன்சிடர் பண்ணணும். தென் கன்சியூமபிள்ஸ். கன்சியூமபிள்ஸ்னால் நான் சொல்கிறது இந்த டீசல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ரெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபேக்ட்ரி பில்டிங்கை நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரி பில்டிங்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரெண்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி பில்டிங் அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்மளால் மிஷினரிஸை எரெக்ஷன் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. தென் பவர் காஸ்ட், ஆப்வியஸ்லி இது கண்டிப்பாக வந்தே ஆகும். ஏன்னா பவர் இல்லாமல் மிஷின் யூசேஜ் கிடையாது. சூப்பர்விஷன் அப்படிங்கிறது என்னன்னா, சேலரிஸ் பெய்டு டு த சூப்பர்வைசர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரி மேனேஜர். இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தான். ஸோ அவங்களுக்காக பே பண்ணக்கூடிய சேலரிஸ் எல்லாமே ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸில் தான் வரும். ஸோ அவங்க அந்த காஸ்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். லேபர்
லேபருடைய யூசேஜ் தேவைப்படுது, ஒரு மிஷினை வந்துட்டு இயக்கிறதுக்கு லேபருடைய சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அந்த லேபர் காஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதர் மிஷின் ரிலேட்டட் காஸ்ட், அதாவது இப்போ ஃபேக்டரி பில்டிங், அதாவது அவங்களுடைய ஓன் பில்டிங்காகவே இருந்தாலும் ஃபேக்டரி பில்டிங் அதுக்காக ஆகக்கூடிய டெப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸ் ஃபார் த ஃபேக்டரி பில்டிங், இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த பில்டிங் அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக தேவை ஒரு மிஷினரிஸை நம்ம யூஸ் பண்ணணும்னா. மெஷின் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் டோன்ட் கன்சிடர் த டோட்டல் அவைலபிள் மிஷின் ஹவர்ஸ். டோட்டல் அவைலபிள் மிஷின் ஹவர்ஸ்னா நான் என்ன சொல்றதுன்னா, அதாவது ஒரு மிஷின் வந்து 100% எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுறது. 100% எஃபிஷியன்சியில் எந்த ஒரு மிஷினரியும் வந்து ஒர்க் ஆகாது. காரணம் என்னன்னா, சம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக், அதாவது நேஷனல் ஹாலிடேஸ், ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ், அப்புறம் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி டைம்லலாம் மிஷின் வந்து கண்டிப்பாக ஐடில் இருந்து தான் ஆகும். ஸோ அந்த ஹவர்ஸ், அந்த ஐடில் ஹவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணிட்டு வரக்கூடிய ஹவர்ஸ் தான் நம்ம வந்து மெஷின் ஹவர்ஸாக எடுத்துக்கணும். தட் வி கால் இட் ஆஸ் அ நார்மல் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ். தென் அப்ளை த ஃபார்முலா டோட்டல் மெஷின் ரிலேட்டட் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் மெஷின் ஹவர்ஸ். வரக்கூடியது மெஷின் ஹவர் ரேட். எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் இது அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ் வேர் த மெஷின் யூசேஜஸ் இஸ் ப்ரிடாமினன்ட். ஓகேங்களா, அதாவது இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங், கெமிக்கல் அண்ட் ஃபார்மா, ஃபுட் ப்ராசஸிங், பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். நான் இது வந்து ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக மெஷின் யூசேஜ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்கு மெஷின் ஹவர் ரேட் வந்து த பெஸ்ட் டெக்னிக். இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் மெஷின் ஹவர் ரேட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற மெஷின் ஹவர் ரேட் கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸில் நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், மூவிங் ஃபார்வர்ட் நான் வீடியோஸில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பேஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மூவிங் ஃபார்வர்ட் நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ண ஐடியாவில் இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. தேங்க்யூ.